ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Tayamma, Kuala Lumpur. பாபா, ஒரு சமயம் கோடி மகான் சுவாமிகள் தங்களை மகாவிஷ்ணு என்று குறிப்பிட்டுள்ளார். வாமன அவதாரம் தசாவதாரங்களில் ஒன்று என்று நமது சமயத்தில் கூறப்பட்டிருந்தாலும் வாமனராக வந்தது உண்மையில் அகஸ்தியர்தான் என்று தாங்கள் அடிக்கடி தங்களது அருளுரையில் கூறியிருக்கிறீர்கள். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. கோடி மகான் சுவாமிகள் தங்களை மகாவிஷ்ணு என்று கூறியதை வைத்தும் தாங்கள் காட்டிய தசாவதாரங்களை வைத்தும் தாங்களே வாமனர், தாங்களே அகஸ்தியர் மகாமுனிவராக அவதரித்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இதில் தங்களின் கருத்து என்ன என்று தெரிந்து கொள்ளுமாறு. இந்த சகோதரி எங்கேயோ மலேசியாவில் இருந்து இவ்வளோ டீப்பாக இந்த மேட்டருங்களெல்லாம் வந்து திங்க் பண்ணுறாங்க, நம்முடைய மெயில்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது ரொம்ப பாராட்டத்தகுந்த ஒரு விஷயம். ஏகைவ சத்தியம்னாங்க. உலகத்தில் ரெண்டாவது உண்மை இல்லை. ரெண்டு நாள் தான். யார் கூட்டினாலும் எந்த ஊரில் கூட்டினாலையும் நாளே தான் இருக்கும். காத்தால் கூட்டினாலும் ராத்திரி கூட்டினாலும். ஸோ ட்ரூத் இஸ் சம்திங் விச் கேனாட் பி நெகேட்டட் அப்படின்வாங்க. சத்தியம் என்பது மாறாத வஸ்து, மாற்றப்பட முடியாத வஸ்து அப்படின்னு அர்த்தம். இப்போ உலகத்தில் தேர் இஸ் நோ செகண்ட் ட்ரூத். எல்லாமே ஒரே விதமான உண்மைகள் தான். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன் கேளம்பாக்கத்தில் ஊஞ்சலில். ஆனால் இங்கேயே நான் அகஸ்தியரை காட்டுறேன், சிரட்டி சாய்பாபா காட்டுறேன், ராமசரத்குமார் சாமியை காட்டுறேன், கோடிசாமியை காட்டுறேன், எல்லா மகான்களையும் இங்கேயே காட்டுறேன், எல்லா கடவுள்களையும் இங்கேயே காட்டுறேன், தசாவதாரங்களையும் இந்த இடத்துலேயே நம்ம கொண்டாந்து வைக்கிறோம். நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன், ஆனால் நான் ஆகாசத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றேன்னு சொல்கிறேன். இதெல்லாம் நம்பவே முடியாத மாதிரி இருக்குது இல்லையா? ஒரு ஆள் ஜாலியாக இப்படி பேண்ட் ஷர்ட்டு போட்டுன்னு வாட்ச் கட்டணும் உட்காந்துட்டு இதெல்லாம் பண்ணுறான்னு நம்புகிற மாதிரியே இல்லை. ஆனால் எல்லாத்தையும் கான்க்ரீட் சயின்டிஃபிக் உங்களுக்கு புரியுற எவிடன்ஸ் வச்சு தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அங்கே ஒரு படம் இருக்கணும், நீங்கள் பார்த்தீங்க, காட்டியிருப்பேன். நான் ஆகாசில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆகாசில் நான் நடந்து போகிற போது நான் அந்த நேரத்தில் எந்த ட்ரெஸ்ஸில் இருந்தனோ, அநேகமாக பைஜமா கொடுத்தான்னு நினைக்கிறேன். அப்படியே என்னுடைய பேக்கு வித் ஹேர் ஸ்டைல் அப்படியே நான் ஆகாசில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். பிங்க் ஆர் ரெட் பேக்ரவுண்டில் என்னுடைய கிராப்பு, நான் அப்படியே நடந்து போகிறேன் பாருங்கள், ஜுப்பாவையும் இது போட்டு. அந்த மாதிரி அத்தனையுமே என்னுடைய உடம்புலேருந்து நான் வெளிப்படுத்தி காட்டிய காட்சிகள் தான். இங்கே இருக்கிற எல்லாமே நான் எந்த நிமிஷத்தில் எங்கே இருக்கேன் அப்படின்னு புரியறதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றையும் காட்டியிருப்பேன். இந்த இடத்துல காட்டியிருப்பேன், நான் இந்த இடத்துல இருப்பேன், எனக்கு எதிரில் ஒரு வேல் இருக்கும், மயில் இருக்கும். அது மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வச்சுடு. இது என்னன்னா, நமக்கு இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இது மாலிகுலர் ஃபிசிக்கல் பாடி, ஃப்ளஷ் அண்ட் பிளட். இதுக்குள்ளே ஒரு ஒளி உடம்பு இருக்குது, நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் இன்னும் அடையலை, நாங்கள் அடைஞ்சிட்டோம். நீங்கள் இன்னும் அறியலை, நாங்கள் அறிஞ்சிட்டோம். இப்போ வள்ளல் பெருமானார் சொல்கிறார், பொன்னுடம்பு எனக்காய் பொரிந்திடும் படிக்காய் அப்படின்னாரு. இந்த பொன் உடம்பே எனக்கு கொடுத்தியப்பா அப்படிங்கிறாரு. காற்றாலே வழியாலே ககனமதாலேங்கிறார். காற்று நெருப்பு எதனாலும் வழியாத அந்த பொன் உடம்பு எனக்கு கொடுத்துருக்க அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இது எல்லாருக்கும் கிடைக்காது. ஏதோ ஒரு காரண காரியத்தினால, பல பிரிவுகளுடைய தவத்தினால யாரோ ஒருத்தருக்கு எப்பயாவது கிடைக்கிறது. அந்த நிலையை அடையிறது கஷ்டம், ஆனால் அடைஞ்சிட்டா ரொம்ப பெரிய விஷயம். இப்போது நான் இருக்கேன்னா, நான் சொல்கிறேன் எதுவுமே உங்களுக்கு நம்புகிற மாதிரியே இருக்காது. நைட்டில் நான் சும்மா படுத்து தியானம் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் எப்பயுமே. அண்டு என்னை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் ராத்திரி நடக்குது, என் ரூம்குள்ளேயே நடக்குது. நீ எல்லாம் பயந்துருவேன். எவ்வளோ பெரிய ஜடையை வச்சுக்கிட்டு என் ரூமில் ஒரு சின்ன சோஃபா மாதிரி இருக்குது, அது மேலே ஒருத்தர் உக்காந்துட்டு அப்படி இது பண்ணிட்டு முதிரை பண்ணிட்டு இருப்பார். இன்னும் யாரோ ஒருத்தர் வந்து என் பெட்டுக்கு இந்த சைடில் இருக்கிற பெட்டெல்லாம் ஹோட்டலில் எப்படி அவங்க ஹவுஸ் கீப்பிங் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் எந்த ஊருக்கு போனாலையும் இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ் எல்லாம் என்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இதெல்லாம் சொன்னால் நம்புற மாதிரி இருக்கு. ஐ எம் ஆல்வேஸ் சரௌண்டட் பை ஸ்பிரிட்ஸ். நைட்டில் ஒரு 11 மணி 12 மணி அந்த ரேஞ்சில் இந்த ஏரியாவில் யாரெல்லாம் இறந்து போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் வருவாங்க. வெடிகாலம் 4 மணிலேருந்து 5-5:30 வரைக்கும் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிற தெய்வ வடிவங்கள், மகான்கள், சித்தர்கள் இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் டைம் இருக்குது. இப்போ இந்த நேரம் இருக்குது இல்லையா, 6 மணி ப்ளஸ், இதுக்கு அசுர சந்த வேலைன்னு பேர்.
அசுரர்கள் உலா வருகிற நேரம்னு அர்த்தம். அசுரன்னா அசுரர்கள், சந்தன்னா கூடுகிற வேலைன்னு அர்த்தம். அதனால தான் அந்த காலத்தில் இந்த பொட்டை பசங்க இருக்காங்க இல்லையா, கல்யாணம் ஆகாமல் அப்போ தான் மெச்சூர் ஆகிருக்கார் பொண்ணுங்க, அவங்களாம் இந்த நேரத்தில் வெளியே போகாது அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க அப்படி வெளியே போகிற போது மேலே போயிட்டுருக்கிற அந்த ஆளுங்க பார்த்தாங்கன்னா இது பியூர் பாடி, இன்னும் வந்து பொல்யூட் ஆகலை, அதனால் அந்த உடம்புக்குள்ளே வந்துடுவாங்க. அவங்க வந்ததே இந்த பொண்ணுங்களுக்கு தெரியாது, உள்ள செக்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு வேண்டியப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணமே நடக்க விட மாட்டாங்க அந்த பொண்ணுக்கு, ஏன்னா கன்னி பொண்ணு பிடிச்சிட்டாங்க அவங்க. இப்படிலாம் இருக்குது உலகத்தில். நமக்கு இந்த மனித பிறவிக்கு முன்னாடி எத்தனையோ விதமான தெய்வர்கள்னு சொல்லலாம், கந்தர்வர்கள், இந்த மாதிரியான வடிவங்கள் நம்ம இருந்திருப்போம். அப்போ யாராவது நம்ம கனெக்டடாக இருந்து அவனுக்கும் நமக்கு இன்னும் பந்தம் விடலைன்னா அவன் நம்மளை விடவே மாட்டான், வாழவே விட மாட்டான். அதான் அவனை பொறுத்த மாத்திரம் அவனுக்கு ஒன்று பிடிக்குது, அவ்வளோதான். அதாவது பழி வாங்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை, அவனுக்கு ஒன்று பிடிக்குது. அதனால் இப்படி பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. நீங்கள் பார்க்குற இந்த ஃபிசிக்கல் பாடின்றது ஒன்றுமே கிடையாது, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் பாடின்னு ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்குது, அந்த பாடி தான் நிஜம். ஸோ நம்முடைய எல்லா அனுபவங்களுமே அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டுக்கான அனுபவங்கள், இந்த பாடியை வச்சு அதெல்லாம் நடக்குது, அவ்வளோதான். அதனால் இந்த கேள்வி அந்த மலேசியாவிலேருந்து கேட்குற சகோதரி கேட்குறதுன்னா, முதல்ல ஒரு சொன்னாங்க வாமனாவதாரம் தான் அகஸ்தியர். நான் தான் சொன்னேன் இதை. அதாவது ஒரு குள்ள பையனா 3 அடி நிலங்கேட்டு வந்தார் பலி சக்கரவர்த்தி கிட்ட. வந்துட்டு என்ன சொல்கிறாரு, ஓரடியால் மண்ணளந்து 2வது அடியில் வீணளந்து 3வது அடிக்கு எங்கன்னு கேட்குறாரு. என் தலைமையில் வையினு அப்படி குனிகிறான். அப்போ அவனுக்கு அவர் தீட்சை கொடுக்குறாரு. இந்த இடத்துல குரு தன்னுடைய திருவடி வைக்கிறான் இல்லையா, அதுக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங்குன்னு பேர், திருவடி தீட்சை. அப்பர் சுவாமி எங்கேயோ கல்யாண சத்திரத்தில் படுத்துட்டு இருக்காரு. இப்போ சிவபெருமான் அங்கே வந்து அதே சத்திரத்தில் படுத்துக்கின்னு அப்பருடைய தலைமையில் 2 காலையும் இப்படி வச்சுக்கிறாரு. இவர் ஏதோ தூக்கத்தில் யாரோ இந்த மாதிரி மெரிக்கிறாங்கன்னு தலையை திருப்பி வச்சா அதே பக்கத்தில் வந்தாலும் வந்து திரும்பிக்கிறான். அதே மாதிரி ராம்சரத்குமார் சாமி இருந்தார் இல்லையா திருவண்ணாமலையில், அவருக்கு நம்ம கால் கீழ் பிடிச்சி விட்டுன்னு இருப்போம், அவர் வேணும்னு 2 காலையும் தூக்கி தலைமையில் வைப்பார். நமக்கு தெரியுங்கிறதுனால நம்ம ஒன்றும் டென்ஷன் ஆகிறது இல்லை, ஆனால் இருக்குது, எல்லாமே இருக்குது உலகத்தில், பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போது அகஸ்தியராக இருந்தவர் தான் வாமன அவதாரம் எடுத்து வந்தாருன்னு சொன்னேன். அவர் தான் வந்து திருவனந்தபுரத்துலேயும் குருவாயூர்லேயும் இருக்காருங்கிற வார்த்தையும் நான் சொன்னேன். குருவாயூரில் ஒரு பிரிஸ்ட் இருந்தார், அவருக்கு எல்லா நேரத்துலையும் தரிசனம் கிடச்சின்னே இருக்கும் பகவான். ஒரு நாள் அவர் தியானத்துக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு அடிச்சிடுறாரு. நீ என்னை அடிச்சிட்டு இல்லை, நான் போகிறேன் அனந்த காட்டுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பையன் ஓடி போயிடுவான். இவர் அவன் பிரிஞ்சிட்டு வருத்தப்பட்டுட்டு பைத்தியக்காரன் மாதிரி தேடி அலைகிறார். அப்போ ஒரு அம்மா ஒரு குழந்தையே, நீ நான் சொன்ன பேச்சு கேட்கலன்னா உன்னை அனந்தங்காட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் அப்படிங்கிறா. இவர் அந்த அம்மா காலை பிடிச்சின்னு எங்கேம்மா இருக்குது அனந்தங்காடு, அதுதான் தேடின்னு இருக்கேன், இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது போகணும். போனாக்கா குருவாயூரப்பனா சின்ன குழந்தையாக இருந்த அந்த ஆள் இப்போது 3 கதவு வழியாக பார்க்குற அளவுக்கு நீட்டாக படுத்துன்னு இருக்காரு. அதுதான் அனந்த பத்மநாப சுவாமி. இப்போ வாமன அவதாரம் எடுத்து வந்தது, குருவாயூரப்பனாக இருக்கிறது, திருவனந்தபுரத்தில் அனந்த பத்ம சுவாமியாக இருக்கிறது, எல்லாமே அகஸ்தியருடைய வெவ்வேறு வடிவங்கள். அண்டு அந்த கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் இந்த அகஸ்தியர் இருக்கிற மலை இருக்குது. வருஷத்துக்கு ஒரு நாள் அங்கே போயிட்டு வரவங்கெல்லாம் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு வழியில் போகிறது கஷ்டங்கிறதுனால கேரளாவில் போயிட்டு குறிப்பிட்ட இடத்துல பஸ்ஸில் இறங்கி அங்கேருந்து மலை மேலே இருந்து போயிட்டு வராங்க. டிவியில் நீங்கள் டாக்குமெண்ட்ரிலாம் இருக்கும், பார்க்கலாம். இப்படி உலகத்தில் எல்லாமே மகான்கள் தான். இந்த நதி மூலம் ரிஷி மூலம் தேடாதேன்னுவாங்க. யார் என்னவா வந்திருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். நம்மலாம் இன்றைக்கி ராமரை ரொம்ப பெரிய நிலையில் வச்சு இது பண்ணுறோம். ஆனால் ராமருடைய பிறப்பு எப்படி நடந்தது? தசரதனுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்தா, அவன் பேர் சாந்தா. அவனுக்கு ஆண் வாரிசு கிடையாது. அவன் யாரோ சொல்கிறாங்க, உங்கள் நாட்டில் மழையும் இல்லை, உங்களுக்கு ஆண் சந்ததியும் இல்லை, காட்டுக்குள்ளோ ரிஷசிருங்க மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் விபாண்டக மகரிஷிக்கும் மேனகைக்கும் மான் வடிவத்தில் இருந்தபோது பிறந்தவர், ஆனால் வரவே மாட்டார் அப்படின்னு. இப்போ 2 பொம்நாட்டிங்க சொல்கிறாங்க, நாங்கள் போய் கூட்டுட்டு வரோம், நம்ம நாட்டுக்கு மழை வரும் இல்லையான்ட்டு அங்கே போய் டெய்லி பூ பறித்து வச்சுருவாங்க. அந்த சினிமா நம்மக்கிட்ட கூட இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ரிஷசிருங்க மாதிரி சினிமா நம்மக்கிட்ட பாருங்கள், பழைய காலத்து படம், பட் வி ஹேவ் த பிரிண்ட். பூ பறிச்சுட்டு ஒரு வாரமாக நின்றுக்குவாங்க. அப்போது ஒவ்வொரு நாளும் பூ பறித்து யாரோ கோலம் போட்டு போகிறத பார்த்துட்டு யாராக இருந்தாலும் வாங்க, நான் சாபம் கொடுக்க மாட்டேன்றாரு. இவங்க 2 பேர் போகிறாங்க.
போன உடனே உங்களுக்கு என்ன வேணுன்றார். எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வரணும்னு நாங்கள் பல்லக்கு கொண்டாந்துருக்கோம். அது ஏறி உட்காந்துக்கிறாரு. ஸோ அந்த பல்லக்கு அயோத்திக்கு வரப்போது அப்பயே மழை பெய்ய ஆரம்பிச்சிது. இவங்களுக்கு தெரிஞ்சு போகுது அவருடைய பாதம் படுற நேரம் வந்துச்சு, இல்லைன்னா மழை வராதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கார். அப்போ அவன் சொல்கிறான், உங்களால் எங்கள் நாட்டுக்கு நல்ல மழை கிடச்சிது, பஞ்சம் வறட்சியெல்லாம் போயிடுச்சு, என் பொண்ணை நீங்கள் கட்டிக்கணும்னு ரிஷிசிருங்க மகரிஷிக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், எனக்கு சந்ததி இல்லை, 3 பொண்டாட்டி இருக்காங்க, ஆனால் சந்ததி இல்லை அப்படின்னு. அவர் சரின்னு ஒரு புத்திரகாமேஷி யாகம் பண்ணி அந்த புத்திரகாமேஷி யாகத்தில் வைக்கப்பட்ட பாயசம் இருக்கு இல்லையா, அதை அந்த கைகேயி, சுமித்ரா, கோசலை 3 பேருக்கும் கொடுத்து ராமலட்சுமண பரத சத்ருகர்கள் அப்படி தான் பிறந்தாங்க. இப்படிலாம் இருக்குன்னா நம்பிக்கை வருதா? ஆதிசங்கராச்சாரியார் சிருங்கேரிக்கு வர்றார். எப்படி வராரு? மண்டன மிஸ்ரர் என்பவர் பிரம்மா, அவருடைய மனைவி சரசவாணி, இவங்க 2 பேரையும் ஆர்கியூமெண்ட்டில் காசியில் கெலிச்சிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கார். வர்றபோது அந்த அம்மாவுடைய கண்டிஷன்னா, நீ திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு. இப்போ துங்கபத்ரா நதி வருது. இன்றைக்கி இருக்கிற சிங்கேரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி கோயில் நடுவில் நதி, அதுக்கு அந்த பக்கம் அந்த மடாதிபதிகள்லாம் தங்கி இருக்கிற அந்த ஏரியா இருக்குது. அந்த ஜல் 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 சத்தம் இல்லையேன்ட்டு நதி வந்தது இல்லையா, அதனால் திரும்பி பார்த்தாக்கா அந்த மாங்கின்னு இருந்துச்சு. ஸோ அந்த சரசவாணின்றது யார்? சரஸ்வதியினுடைய அம்சம். அவள் தான் இன்றைக்கி சிருங்கேரியில் உட்காந்துருக்குது. சிருங்கேரியில் தங்கத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா சரஸ்வதி, அந்த அம்மா தான். அது யார்? மண்டனமேஸ்வருடைய மனைவியாக இருந்தால். ஆதிசங்கர் கேரளா போகிறார். அங்கே ஒரு பிரம்மராட்சசன், ஒரு நல்ல பிராமணன், தான் கற்ற வேதத்தை யாருக்காவது கற்றுக் கொடுக்கலன்னா அவன் ஒரு பிறவியில் பிரம்மராட்சசனாக பிறப்பான். எல்லாருக்கிட்டையும் போய் என் கேள்விக்கு பதில் சொல்லுன்னு கேட்டுன்னு இருப்பான். அந்த மாதிரி கேள்விக்கு யாரும் பதில் சொல்லலைன்னா அவங்கள அடிச்சிடுவோம். ஸோ ஆதிசங்கர் பின்னாலேயே கேள்விக்கு பதில் சொல்லு, நீ வான்னு அவனை கூட்டின்னு நேராக இன்றைக்கி இருக்கக்கூடிய சிருங்கேரியில் நீங்கள் உள்ளே நுழையிற போது இந்த பக்கம் கேரள பிரம்மா அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல அவனை உட்கார வச்சுறாரு. இங்கே இரு, இந்த கோயிலில் இருக்கிற முதல் சாப்பாடு எல்லாம் உனக்கு தான். ஏன்னா அவங்க சாப்பிட்டுனே இருக்கணும் பிரம்மராட்சத்துக்கு. அதனால் இங்கே இருக்கிற முதல் சாப்பாடெல்லாம் உனக்கு தான் கொடுப்பாங்க, நீ சாரதா பீடத்துக்கு காவலாயிரு அப்படின்னு அவனை உட்கார வச்சுறாரு. இன்றைக்கி நீ சிருங்கேரிக்கு போனீங்கன்னாக்கா அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ராமலட்சுமண பரத சத்ருக்கள் அங்கே தான் வச்சு. அப்போ அந்த இவர் இருக்கார் இல்லையா ஆதிசங்கரர், அவர் அந்த ஊருக்கு வர்றபோது ஒரு கர்ப்பிணியாக இருக்கிற ஒரு தவக்கலைக்கு பாம்பு கொடை பிடிச்சின்னு சொல்கிறார். என்னது தவக்கலை சாப்பிட வேண்டிய பாம்பு கொடை பிடிக்குதே அப்படின்னு. இது என்ன ஊருன்னா, இதுதான் ரிஷிசிருங்க மகரிஷி தவம் பண்ண இடம், தர்ம பூமி அப்படிங்கிறாங்க. அதனால் தன்னுடைய மடத்தை முதல்ல சிங்கேரியில் அவர் அமைச்சதுக்கு அதுதான் காரணம். 4 மடத்தில் அவர் அமைச்சது முதல்ல. ஸோ இன்றைக்கி நீங்கள் சிருங்கேரி போனீங்கன்னாக்கா சிருங்கேரியிலேருந்து ஒரு 4 மைல் தள்ளி போகணும். அங்கே கிக்கே அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. கிக்கேனா சின்ன கிராமம்னு, குக்கிராமம் அதான். அங்கே ரிஷிசிருங்க மகரிஷியுடைய ஒரு கோயில் இருக்குது. அதில் சிவலிங்கத்தில் பாதி ரிஷிசிருங்க மகரிஷி, பாதி சிவன். இந்த ரிஷிசிருங்க மகரிஷிய மனைவி சாந்தாவுக்கு தண்ணி சந்நிதி, சிவனுடைய மனைவி பார்வதிக்கு தண்ணி சந்நிதி. இதுதான் அந்த கிக்கே கிராமத்தில் இருக்குது. ஒரே அக்ரகாரம். இன்றைக்கும் எல்லாம் வேதம்லாம் சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய அக்ரகாரம் அந்த இடத்துல இருக்குது. கோயிலெல்லாம் நல்லா எடுத்து கட்டிட்டாங்க. இப்போ அதுக்கு மேலே இந்த நரசிம்மவனம் இருக்குது. இப்போ கூட மலையிலேருந்து நைட்டில் நரசிம்மனுடைய கர்ஜனை கேட்குதுன்னுவாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் சிருங்கேரி மடாதிபதிங்கெல்லாம் அங்கே போயிட்டு அங்கே ஒரு இடத்துல படைச்சி பூஜை பண்ணிவிட்டு கீழே இறங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குன்னா நம்பிக்கை வருதா? ரிஷிசிருங்க மகரிஷி ஏன் சிருங்கேரிக்கு வர்றாரு, அந்த இடத்த ஏன் தேர்ந்தெடுக்கிறாரு, இன்றைக்கி வரைக்கும் அவர் இருக்கார். இப்போ இங்கே இருக்கிற மடாதிகள் மேலே பெரிய அளவுக்கு கம்ப்ளைண்ட்லாம் வந்தது கிடையாது சிருங்கேரியில் இருக்கவங்க. ஏன்னா அவங்க ஜனங்கிட்ட டச்சிலேயே இருக்க மாட்டாங்க. கௌரி சங்கர்னு ஒரு ஆள் இருக்கார். அவர் தான் எல்லா அக்கௌண்ட்லேருந்து எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட்லாம் பார்ப்பார். நீ மடாதிபதியை பார்க்க போனீங்கன்னா அவர் இப்படி உட்காந்துருந்தோம், அவருக்கு முன்னால் 2 பெஞ்சு போட்டுருவாங்க. இப்போ எழில் இருக்கிற இடத்துல தான் நீ நிற்ப. இவர் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட ஒரு பழம் கொடுப்பாரு, அவங்க கையில் கொடுப்பான். அதனால் அவங்களுக்கு ஜனங்கக்கிட்ட டச்சே கிடையாது. அதனால் எந்த ஒம்பலையும் மாற்றுறதே கிடையாது. அவங்க எப்பயாவது இந்த சரதா தேவிக்கு பூஜை பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க அந்த இடத்துலேயே இருந்துக்குவாங்க. இதுக்கு முன்னாடி மடாதிபதிகளாக இருந்தவங்க எல்லாருக்கும் அங்கே அதிஷ்டானங்கள் இருக்குது. அவங்களுடைய சமாதி அதெல்லாம் அந்த இடத்துல இருக்குது. இப்படி ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு காரண காரியத்துக்கு பின்னாலேயும் இருக்கும். இப்போ ரிஷிசிருங்க மகரிஷினால் ராமர் பிறந்தார்னா நம்பிக்கை வருதா?
ரிஷிசிங்க மகரிஷிக்கு தசரதனுடைய பொண்ணை கட்டி கொடுத்தாருங்கன்னா நம்பிக்கை வருதா? அதெல்லாம் இன்றைக்கும் இருக்கு இல்லையா? சிருங்கேரிக்கு போ, நான் சொல்கிற கிகேக்கு போ, அங்கே நரசிம்ம கோயில் இருக்குது, ரிஷிசிங்க மகரிஷி கோயில் இருக்குது, சாந்தா சமேத சந்நிதி இருக்குது, சிருங்கேரி மடமும் அங்கே இருக்குது. 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு மடம் அது. ஸோ எல்லாமே உண்மைதான். நம்ம பெரியவங்க ஆண்டவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்னுவாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அடக்கமாக இருக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். அதனால் ஒவ்வொன்றும் எதையெல்லாம் நீங்கள் புராணங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்களோ எல்லாமே நிஜமாக நடந்தது தான். காலப்போக்கில் அதனுடைய அத்தன்டிசிட்டிக்கு ரெக்கார்டு கிடைக்காது. ஏன்னா அந்த காலத்தில் பிரிண்ட் மீடியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கர்ண பரம்பரைன்னுவாங்க. கர்ணன்னா காது, காது வழியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி வர்றதெல்லாம் தான் இந்த ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்கும் அந்த காலத்தில். கர்ண பரம்பரைன்னு சொல்கிறது. ஸோ இந்த கேள்விக்கான விடை இதெல்லாம் தான். அதனால் உலகத்தில் ரெண்டாவது விஷயம் இல்லை, ஒரே விஷயம் மாறி மாறி வருது. இப்போ நாமெல்லாம் ஒரு ஐயப்ப சாமியை கும்பிட்றோம். இப்போ சீசன் ஆரம்பிச்சு இன்னிலிருந்து. ஐயப்ப சாமி யார்? தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கிடைஞ்சாங்க. அதில் அமிர்தம் வந்தது, அழகால விஷமும் வந்தது. இப்போ மோகினி அவதாரம் எடுத்து பெருமாள் வராரு. ஏன்னா இந்த ராட்சசர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு டான்ஸ் ஆடி இவங்களை ஏமாற்றி தேவர்களுக்கு மாத்திரம் அமிர்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த மோகினி அவதாரம் வந்தபோது சிவபெருமான் இருக்கார் இல்லையா, அவர் அந்த அழகில் மயங்கி போயிடுறாரு. அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் தர்மசாஸ்தா. அதனால் நீ எப்போ மச்ச கூர்மம் வராக அவதாரமெல்லாம் வந்தது இல்லையா, அந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதில் வந்தவர் தர்மத்துக்கு அதிபதியாக தர்மசாஸ்தாவாக இருக்கார். அந்த தர்மசாஸ்தா தான் ராமனுடைய ஒரு எனர்ஜி சோர்ஸ். ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம அப்படின்வாங்க. அந்த ராமராய் இருந்தவர் இந்த பம்பா நதிக்கெல்லாம் வராரு. அந்த காலத்தில் வனவாசம் அந்த காலத்தில் வராரு. அவருக்கு பம்பெல்லாம் பிடிச்சிருக்கு. பம்ப நதியிலேருந்து மேலே போனால் சபரி மதங்க கன்யா, மதங்க ரிஷியினுடைய சிஷ்ய தவம் பண்ண இடம் இருக்குது. இவர் போய் சபரிக்கிட்ட உனக்கு என்ன வேணும்னா, என் குரு சொன்னார் நீ வருவேன்ட்டு, அதனால் என்கிட்ட ஒன்றும் இல்லை உனக்கு கொடுக்குறதுன்னு ஏதோ பணத்தை கொடுக்குறான். அப்போது அவர் சொல்கிறாரு உனக்கு என்ன வேணும்? மோட்சம்னா. சரி எதில் நெருப்பை முட்டி நீ அதில் போயிடு அப்படிங்கிறாரு. அந்த நெருப்பில் அந்த அம்மா, அதுதான் சபரி பீடம். இன்றைக்கி நீங்கள் போய் தேங்காய் உடச்சிட்டு மலையாறீங்க இல்லையா, அந்த சபரி பீடம். அப்போ ராமராய் இருந்தபோது அவர் பொம்பைக்கெல்லாம் வந்திருக்காரு, அந்த இடம் பிடிச்சிருக்கு. அதனால் அவர் மனசில் இந்த இடத்துக்கு வரணும்னு எண்ணம் இருந்ததுனால ஐயப்பனா வர்ற போது அந்த ராஜசேகர பாண்டியனுக்கும் சிற்றன்னைக்கும் பந்தல ராஜ்யத்தில் அந்த இடத்துக்கு திருப்பி போகிறாரு. இந்த சபரி, அந்த சபரி இருந்த இடத்துல போய் சபரிமலையில் மேலே ஜோதியாக உட்காந்துக்கிறாருன்ற மாதிரி. அப்போ இந்த ராஜசேகர பாண்டியார் தசரதன் அவனுடைய சிற்றன்னையா வந்து என் மகனுக்கு தான் பட்டணம் கட்டினா ஐயப்பனை புலிப்பால் கொண்டு வரதுக்கு அனுப்புன்னு சொன்னா இல்லையா, அவள் தான் கைகை. ராமாவதார காலத்தில் ஒரு கூனி இருந்தா இல்லையா மந்திரை, அவள் தான் மந்திரி. கேரளா ராஜசேகர பாண்டியன் மந்திரி. அப்போ அதே கேரக்டர்ஸ் திருப்பி வராங்களா இல்லையா? அதே மாதிரி ஒரு ராமாவதார காலம் இருக்குது, கிருஷ்ணாவதார காலம் இருக்குது. இதில் யசோதைக்கு தான் கிருஷ்ணருக்கு கல்யாணம் நடந்தபோது பார்க்கலையே, அவருக்கு சாப்பாடெல்லாம் போடலையே அப்படின்னு ஒரு குறை இருந்தது. ஏன்னா அது வடநாட்டில் இருந்தது, இவர் துவாரகாவுக்கு போட்டார், குஜராத்துக்கு போட்டார். அந்த குறை இருந்ததுனால யசோதையாக இருந்து இந்த குறையோடு இருந்தவ தான் பகுளமாலின்னு ஒரு வயதான தவ மூதாட்டியாக வந்து திருமலை மேலே இருக்கான். மகாலட்சுமி கோச்சிட்டு போயிட்டாங்கிறதுனால இவர் வந்து தவத்தில் உட்காந்துடுறாரு இல்லையா. இதில் ஏன்னா ராமாயண காலத்தில் அந்த கல் மேலே கால் பட்டு ஒரு கேரக்டர் வருது. சொல்கிறார் இந்த பிறவியில் நான் ஒரு பொண்டாட்டிக்காரம்மா, நீ ஏதாவது ஒரு பிறவியில் உனக்கு ஆசை நிறைவேறும்னு சொல்லிட்டு அவள் தான் ஆகாசராஜன் பொண்ணு பத்மாவதியாக பிறந்து இவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு தவத்தில் உட்காந்துடுறா மகாலட்சுமி கோச்சிக்கிட்டு. இவர் அந்த இடத்துக்கு வர்றாரு, புத்துக்குள்ளே உட்காந்துருக்காரு. ஒரு இடையம் வர்றான், டெய்லி பால் கொடுத்துருது பசுமாடு. ஒரு நாள் இவன் தட்டுறான், நெருப்பு அந்த ரத்தத்தோட புத்துலேருந்து வெளியே வர்றாரு. அதுதான் சீனிவாசன். பகுலாமாலி யசோதையாக இருந்தா இல்லையா, அவருடைய ஆசிரமத்தில் வளர்றாரு. கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி செத்தா இல்லை. அதனால இந்த பிரிவில் பத்மாவதி வளர்ந்துருக்கான், அவளே வர்றா. வந்து சீனிவாசனுக்கு பொண்ணு பார்த்து பத்மாவதியை கல்யாணம் கட்டி வைக்கிறா. இதெல்லாம் வெட்டக்குறை தொட்டக்குறை எப்படியெல்லாம் வருது பார்த்துக்கோம். இந்த மாதிரி அவகிட்ட ஏது அவர் தவம் பண்ணிட்டு காட்டில் உக்காந்துங்கிற. அப்போ அவளுக்கு பணம் இல்லை. அப்போ அந்த ஊரில் யாரோ ஒரு பணக்காரன் இருந்திருப்பான். அதனால் இவங்க ஜனங்க என்ன சொல்லுவாங்க, குபேரங்கிட்ட துட்டு வாங்கினாங்க அப்படின்வாங்க. அதனால் வட்டி கட்டின்னுக்கிறார் இன்றைக்கு வரைக்கும்ன்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை.
அந்த ஊரில் யாரோ ஒருத்தன் பணக்காரன் இருந்திருப்பான், அவன் பேர் குபேந்திர செட்டியாராக கூட இருந்திருக்கலாம். நமக்கு அவன்கிட்ட பணம் வாங்கி கல்யாணம் கட்டிட்டு அதனால் வட்டி காசுகள் வட்டி கல்யாணம் வாங்கி கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படி பல விஷயங்கள் நமக்கு புரியாமல் போகலாம். நான் காட்டுக்கு போயிருக்கேன். திருப்பதி மலைக்கு மேலே டேமெல்லாம் கட்டியிருக்காங்க இல்லையா, அதுக்கு மேலே காடு இருக்குது. அங்கே வந்து குமாரதாரான்னு முருகன் தவம் பண்ண இடம் இருக்குது. அதுக்கு மேலே போனீங்கன்னா தும்புரு தீர்த்தம், அதுக்கு மேலே ராமகிருஷ்ண தீர்த்தம், எல்லா இடத்துக்கும் நான் போய் தங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்போ எங்கள் வந்தான் இல்லையா ஒரு விறகு வெட்டி ஒருத்தன், அவன் சொன்னான், ఇక్కడ వెంకటాచల స్వామి వచ్చి తపస్సు చేశారు, ఇక్కడ బంగారు చేప వెండి చేప అన్నీ తీసుకుని వెళ్ళారున్నా. நீ எதை வந்து இன்றைக்கி அக்வேரியத்தில் போய் கோல்டன் ஃபிஷ்ஷு சில்வர் ஃபிஷ்ஷுன்னு வாங்குற இல்லை உன் வீட்டு அக்வேரியத்தில் வைக்கிறதுக்கு, அதை தான் அவன் பங்காரு சாப்பா வேண்டி சாப்பான்னு சொல்லியிருக்கிறான். நீ என்ன நினச்சிக்கிற தங்கத்திலேயே மீன் வெள்ளியிலேயே மீன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. இப்படி பல பல காலகட்டங்களில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் ஒன்றுத்துக்கு ஒன்று லிங்க் ஆகும். இப்போ நீ இருக்கேன்னா உனக்கு அப்பாவும் வர்றது, அம்மாவும் வர்றது, பொண்டாட்டியாக வர்றது, பிள்ளைக்குட்டிங்களாக வர்றது, இதுங்கெல்லாம் கூட ஏதோ ஒரு ஜென்மாவினுடைய விட்டக்குறை தொட்டக்குறை. எல்லாரும் ஒரே ஜென்மா கனெக்டடாக இருக்க மாட்டாங்க. நீ வேறு வேறு பிறவி எடுத்த போது யாருக்கெல்லாம் உனக்கு கனெக்ஷன் இருந்ததோ அவங்கெல்லாம் ஏதோ ஒரு உறவில் உனக்கு வந்து சேருவாங்க. இப்படி வாழ்க்கையில் இந்த ஆத்மாவினுடைய பாஷை என்பது ஒன்றுமே புரியாது. நதி மூலம் ரிஷி மூலம்ங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இது எல்லாமே கரெக்டு தான். இல்லாததை நம்ம பெரியவங்க சொல்லலை. இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிற காலம் வர்ற வரைக்கும் நம்புற மாதிரியே இருக்காது. இவங்க சொல்கிற எந்த ஒரு விஷயமும் இப்படிலாம் பாசிபிளா அப்படிலாம் பாசிபிளா நமக்கு 1000 கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் எவ்ரி திங் இஸ் கண்டினியூஸ் அண்ட் இட்ஸ் ஒன்லி எ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. உனக்கு ஏதோ ஒரு ஜென்மாவில் கனெக்டடாக இருக்கிறவன் அவன் வந்து இந்த பரமபத விளையாட்டில் அவனுக்கு சரியாக காய் விழாமல் பாம்பு வாயில் இறங்கி போயிருப்பான். நீ ஏணி பிடிச்சி மேலே வந்திருப்பேன். அவன் அடுத்த தடவை தாயம் போட்டு ஆரம்பிக்கிற போது அவனுக்கு அதிர்ஷ்டம் தான் 2 ஏணி கடிச்சிருக்கும், உன்னை வந்து பிடிச்சிடுவான் 97வது கட்டத்தில். அதனால தான் உங்களெல்லாம் வைகுண்ட ஏகாசிக்கெல்லாம் பரமபத விளையாட்டு விளையாட சொல்கிறாங்க. தெல்லா நின்ற சாவார சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் நிலைத்தேனுங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே உலகத்தில் பிறக்கிறவங்க தான். இப்போ உங்களுக்கு எனக்கு கனெக்ஷன் இருக்க வச்சு தான் நீங்கள் கேளம்பாக்கத்துலேருந்து இந்த கோயிலில் உட்காந்துன்னு இருக்கீங்க. அண்ட் நமக்கு பேசிக்கலாக இருக்கிறது என்ன, ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். இதே ஒரு ஃபிசிக்கல் ஒரு பயாலாஜிக்கல் கனெக்ஷன் இருந்தால் நீங்கள் ஹஸ்பண்டு ஒய்ஃபு பிள்ளை பொண்ணு இப்படி பறப்பீங்க. நமக்கு உள்ளது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். அதனால எங்கிட்ட நீங்கள் வர வேண்டிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே நிர்ணயமானது. அதனால் முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. நாம் நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் பிறக்கிறதில்ல. பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் எதுவும் நம்முடைய பிளானிங்களோ நம்முடைய கண்ட்ரோல்லையே கிடையாது. நீ சாட்சி மட்டுமே மனிதான்ட்டு நம்மக்கிட்ட ஒரு பாட்டு இருக்குது இல்லையா, அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்த்துன்னு இருக்கோம். அதனுடைய போக்கில் எல்லாமே தான் பகவத்கீதை. எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி இது நடக்கும்போது நன்றாகவே நடக்கும். இவ்வளோதான் பகவத்கீதை. அதுதான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற சப்ஜெக்ட். அடுத்த கேள்வி. Question from Govindan sir. மழை பொழியும் காலங்களில் மிகப்பெரிய வெடிச்சத்தத்துடன் வானத்தில் இடி முழங்கும் போது அர்ஜுனா அர்ஜுனா என்று உரத்த குரலில் கூப்பிடச் சொல்லுகிறார்களே, அது ஏன்? மழை நீரை சுமந்து செல்லும் மேகத்தில் இருக்கும் மின் சக்தியின் வெளிப்பாடுதான் இடிக்கும் மின்னலுக்கும் காரணம் என்று விஞ்ஞானம் கூறும்போது அர்ஜுனனுக்கும் இடிக்கும் என்ன சம்பந்தம்? குந்தி தேவி சும்மா இல்லாமல் ரிஷிக்கிட்ட வரம் வாங்கிட்டான். நான் எந்த மந்திரம் சொன்னால் அந்த மந்திரத்துக்குள்ள கடவுள் எனக்கு குழந்தை கொடுக்கணும்னு. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சூரியனை கூப்பிட்டா, கர்ணன் வந்துட்டான். இவன் பயந்து போய் அவனை தண்ணியில் விட்டான். அதுக்கப்புறம் இவன் இந்திரனை கூப்பிட்டா, அது மூலமாக வந்தவன் தான் அர்ஜுனன். அஸ்வினி புத்திரர்கள்ங்கிறவங்க தான் நகுல சகோதரர்களாக வந்தாங்க. வாயு புத்திரனாக வந்தது தான் பீமன். தர்மனா வந்தது இந்த தர்மபுத்திரன் யுதிஷ்டன்னு சொல்லக்கூடியது. அதனால் இந்த இந்திரனை கூப்பிட்டு வந்ததுனால அர்ஜுனன் இருக்கான் இல்லையா, அதனால் இடி இடித்தாக்கா தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அதெல்லாம் இந்திரனுங்கிற நம்பிக்கையில் இவங்க அர்ஜுனன் கூப்பிட்றாங்க. நீ அர்ஜுனனான்னு கூப்பிடாமல் பேசாமல் இந்திரன் கூப்பிட்டுப்பாரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா எப்படியும் இடி இடிச்சு தான் ஆகும். நீ எந்த பேர் சொல்லி கூப்பிட்டாலையும் இடிக்கிற இடி இடிச்சு தான் தீரும். இதெல்லாம் கிராமத்தில் இருக்கிற நம்பிக்கைகளில் வந்த விஷயம். சிவ வழிபாட்டில் இருந்து தவறிய 999 நபர்களை சிறைப்பிடித்து வைத்திருந்த
கர்க்கிமுகி என்ற பெண் பூதம் 1000வது நபராக நக்கீரரையும் சிறைப்பிடித்து வைத்திருந்ததாகவும் திருமுருகாற்றுப்படையை அவர் பாடியதால் முருகப்பெருமான் அந்த பூதத்தை அழித்து நக்கீரரை விடுவித்தார் என்றும் திருமுருகாற்றுப்படை கூறுகிறது. இந்த நிகழ்வும் ஆதிசேஷனின் அம்சமாக வந்த பதஞ்சலி முனிவரிடம் திரைக்கு பின்னால் இருந்து பாடம் கற்க வந்த 999 மாணவர்கள் பதஞ்சலி முனிவரின் அறிவுரையையும் மீறி திரையை விலக்கி பார்த்ததால் ஆதிசேஷனின் விஷ மூச்சு காற்றுப்பட்டு சாம்பலாகி போனார்கள் என்றும் வெளியில் சென்றிருந்த 1000வது நபரான கௌடபாதர் மட்டும் தப்பினார் என்றும் பதிவாகி இருக்கிற ஆன்மீக வரலாறும் ஒன்று போல் இருக்கிறதே. இந்த 2 ஆன்மீக நிகழ்வுகள் பற்றி தங்களது மேலான கருத்துக்கள். இது எதுவுமே சரித்திரத்தில் கதை வடிவமாக சொல்லப்படுகிற விஷயமே தவிர இதுக்கெல்லாம் ப்ரூஃப் கிடையாது. அண்டு காதில் கதையாக கேட்டு வளர்ந்தது. பல விஷயங்கள் அப்படி தான் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், அந்த காலத்தில் எல்லாரும் ட்ராவல் பண்ண மாட்டாங்க, யாரோ கொஞ்சம் பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு பாஹியான், ஒரு யுவான் சுவாங், ஒரு மார்க்கபோலோ, இந்த மாதிரி யாரோ ட்ராவல் பண்ணுற போது இந்த ஊரில் இருக்கிற விஷயங்களை போய் அங்கே எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற விஷயங்களை இங்கே வந்து சொல்லுவாங்க. நீங்கள் நம்முடைய இலக்கியங்களை பார்த்தீங்கன்னாக்கா இந்த புலவர்கள்லாம் ஆற்றுப்படை நூல்கள் இருக்குது. பெரும்பான ஆற்றுப்படை, சிறுபான ஆற்றுப்படைன்னு எந்த புலவர் எங்கே போனால் சோறு கிடைக்கும்னு சொன்னது கைட்லைன்ஸ் தான் அதெல்லாம். ஆனால் நீங்கள் இலக்கியங்களை படித்து பாருங்கள், இல்லை இந்த மாதிரி யாத்திரிகளுடைய புத்தகத்தை படித்து பாருங்கள், வீடுகளுக்கு கதவே கிடையாது, காற்றில் அப்படியே தங்க தூசி பறக்கும் அப்படின்னு ரீல் விட்டானுங்க. சனி சிக்னாப்பூர்னு ஒரு இடம், ஆரம்ப காலத்தில் அந்த ஊரில் எந்த வீட்டுக்கும் கதவு இருக்காது. இப்போது அங்கே பெரிய அளவு கோயில் கட்டிட்டாங்க. அந்த சனி சிக்னாப்பூரில் சனீஸ்வரன் கோயில்னு, அது ஓப்பன் டெம்பிள். ஆனால் அதுக்கு மண்டபமெல்லாம் கட்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் போய் ஒரு எண்ணெய் வாங்கிட்டு போகணும், ஒரு எண்ணெய் துணியை கட்டிக்கின்னு போகணும். அதெல்லாம் புது புது ரூல்ஸ் எல்லாம் கொண்டாண்டாங்க. அந்த எண்ணெயை நீங்கள் அந்த மேலே கொட்டலாம். ரொம்ப எண்ணெய் கொட்டி அந்த இப்போ அங்கேருந்து ஃபனல் வச்சுட்டாங்க. ஸோ அந்த எண்ணெயை நீங்கள் கொட்டணுன்னா அது ஃபனல் வழியாக போயிட்டு ட்ரம்மில் திருப்பியும் பிடிச்சி ரீசர்க்கிள் வர அளவுக்கெல்லாம் பண்ணிட்டாங்க சனி சிக்னாப்பூரில். ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாத இருந்த ஒரு ஊர் சிட்டிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹோட்டல் வந்துடுச்சு, வீடுங்க வந்துடுச்சு, எல்லா வீட்டுக்கும் கதவுலாம் வந்துச்சு. அப்போ கதவு இல்லாத இருந்த சனி சிக்னாப்பூரில் வசதிகள் எல்லாம் வந்த உடனே கதவு, ஹோட்டல் எல்லாம் வந்துச்சா. ஆனால் இது எல்லாமே ஒரு காலத்தின் கோலம். அந்தந்த காலத்தில் இருந்த பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில், அதனுடைய ஏற்றத்தாழ்வுடைய அடிப்படையில் இந்த மாதிரி வசதிகள் வர்றது வராமல் போகிறதெல்லாம் இருக்கும். இப்போ நிறைய இடங்களில் இப்போ நாங்கள்லாம் மந்திராலயம் போன போது அங்கே வந்து ஒரே ஒரு ஆரிய வயச சத்திரம் இருக்கும், அவ்வளோதான் ஆரம்ப காலத்தில். இப்போது எவ்வளோ ஹோட்டலுங்க வந்துடுச்சு மந்திராலயம் பூரா இல்லையா. கோயில்காரங்களே எக்கச்சக்கமாக கட்டி விட்டுருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொன்றும் காலத்தினுடைய மக்களுடைய க்ரௌடு போகிறது, வசதிகள் அதனால் வரும். இது சிறுடியில் நாங்கள் ஆரம்ப காலமெல்லாம் போகிறபோது பாம்பேயில்காரங்க யாரோ ஒரு ஹோட்டலில் கட்டி விட்டுருந்தாங்க. இன்றைக்கி இருக்குது அந்த ஹோட்டலு. கேட்டால் பாம்பேயில் ரிசர்வேஷன் பண்ணிட்டு தான் வரணும், அங்கேருந்து டூரிஸ்ட் பஸ்ஸில் வர்றவங்களுக்காக தான் இது அப்படின்வான். இந்த மாதிரிலாம் இருந்தது ஒரு காலத்தில். இப்போது சிறுடியில் எல்லா இடத்துலையும் இது கட்டிட்டாங்க. கோயில்காரங்களே நிறைய சத்திரம் கட்டி விட்டுருக்காங்க. இதெல்லாம் அந்தந்த பாப்புலேஷன் வரணும், அதனுடைய ஈக்குவல் தேவைகளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த அளவுக்கு எல்லாம் வரும். ஒன்றும் காலம்தான். நான் முதல்ல சிறுடி எல்லாம் போன போது அப்போ தான் ஒரு குஜராத்திக்காரன் வந்து அங்கே ஒரு ஹோட்டல் திறந்துருந்தான். நான் சொல்கிற இந்த மராட்டி ஹோட்டல் இல்லாமல் ஒரு குஜராத்தி ஹோட்டல் வந்துச்சு. நாங்கள் ஒரு பஸ்ஸில் 20-30 பேர் போயிருந்தோன்னு நினைக்கிறேன், பஸ்லேயோ அது ரயில்லையும். அப்போ அவன் சொன்னான், நீங்கள் 30 பேரும் என்கிட்ட சாப்பிட்றதா இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு, ஏன்னா அவன் அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ண போகிறான், ஒரு டிப்பிக்கல் குஜராத்தி கியூசைன் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னா. ஸோ ஒரு தட்ட ரேட்டுக்கு குஜராத்தில் என்னெல்லாம் இருக்குமோ இந்த சாப்பாடெல்லாம் எங்களுக்கு பண்ணி போட்டான். இப்போ போய் கேட்டால் பண்ணி போட போகிறான்னா. இதெல்லாம் மார்க்கெட்டிங். ஒரு காலத்தில் இருந்தது மாறிக்கிட்டே தான் இருக்கும். எல்லாமே அப்படியே வந்துடும், விதே கிளம்பாகும். முதல்ல ஓஎம்ஆர் ரோடே கிடையாது, இப்போ ஓஎம்ஆர் வந்துச்சா. முதல்ல வண்டலூர் ரோடு கிடையாது, இப்போ சூப்பராக 4 ரோடு வந்துச்சா. அங்கேருந்து நம்ம ராமராஜ்யத்தை வர்றதுக்கு ரோடே கிடையாது, இப்படி தான் இருக்கும். அப்படி தான் நம்ம வந்து போயின்னு இருந்தோம். எல்லாம் நமக்கு தெரிஞ்சே இந்த 20 வருஷம் 25 வருஷத்தில் இவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கா இல்லையா. கிளம்பாக்க இப்போ நைட்டில் போய் பாரு, எல்லாம் சீரியல் லைட் போட்டு டியூப் லைட் போட்டு
ஒரு ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு நல்ல பாஷ் கடைங்கள்லாம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. நம்ம வந்தபோது கேளம்பாக்கத்தில் என்ன இருந்துச்சு? ஒன்றுமே இல்லை. எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா? அதனால் காலம் என்பது சக்கரம். சக்கரன்றது சுற்றிக்கினே தான் இருக்கும். அதனுடைய போக்கில் வளர்ச்சி தளர்ச்சி ரெண்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மேலே போகிறது கீழே போகிறதும், கீழே போகிறது மேலே வர்றதுங்கிறது இயற்கையினுடைய நீதி. இப்போத்துக்கு ஒரு கேளம்பாக்கம் வித்தியாசமாக தெரியுது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே என்ன இருந்துச்சு? ஒன்றுமே கிடையாது. ஓஎம்ஆர் எப்படி இருந்தது, ஈசிஆர் எப்படி இருந்தது? இன்றைக்கி அத்தனை பேரும் போகாதவன் ஈசிஆர் பாண்டிச்சேரி ரோட்டில் தான் சுற்றின்னு உட்காந்துருக்கான். அவ்வளோ ஹோட்டலுங்க வந்துச்சு, அவ்வளோ வசதிகள் வந்துச்சு. இட்ஸ் ஆல் டைம். இதுக்கெல்லாம் யாரும் காரணம் இல்லை. நாகர்கோவில் பிரியா. Dear Baba, is it possible to realize that the spirit is different from our body without having an out-of-body or death experience? How will you know unless the spirit comes out of the body? ஜெயிலுக்குள்ளே இருக்கிற போது இருக்கிற அனுபவம் தான் உடம்புக்குள்ளே ஆத்மா இருக்கிற போது இருக்கிற அனுபவம். ஜெயிலை விட்டு வெளியே வந்து மோன்ட்ரோல்லையும் டி நகர்லேயும் பாம்பேலையும் நீ சுற்றுற போது தான் இதெல்லாம் இருந்திருக்கான்றது தெரிய ஆரம்பிக்கும். அதனால் ஆத்மா தன்னை லிபரேட் பண்ணிக்கிட்டு வந்தப்புறம்தான் அதனுடைய மேக்னிஃபிசன்ட்னஸ் அதுக்கு புரியும். இல்லைனாக்கா இந்த 5 அடி 6 அங்குல உடம்புக்குள்ளே இருக்குது இல்லையா, சாப்பிட்டுன்னு சாணி போட்டுனா அதுதான் தான்னு தப்பாக நினச்சின்னு இருக்கும். ஸோ தி லிபரேஷன் இஸ் அ மஸ்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தி எக்ஸ்பேண்டட் ஸ்பிரிட். Question from Kalyana Krishnan Ravishankar. சுந்தரர் 1200 ஆண்டுகளுக்கு முன்னர் பாடிய தில்லைவாழ் அந்தணர் என்பது தில்லை நடராஜ பெருமானை எப்போதும் வணங்கி போற்றும் 3000 அந்தணர்களை குறிக்கிறது. அவர் இறைவனின் திருவடிகளை எப்போதும் சேவித்ததால் அவர்களுக்கு சிறப்பு பெயர் ஏற்பட்டது. சுந்தரர் அவர்களின் பெருமைகளை போற்றும் விதமாக அந்த பாடலை தனது திருப்பதிகத்தை தொடங்கினார். பாபாஜி தாங்கள் சுந்தரராக அவதரித்த கதை பற்றியும் இந்த பதிகம் பற்றியும் விளக்கம். சுந்தரர் ஏன் வந்தார் அப்படிங்கிறது, அவர் கைலாசத்தில் இருந்தார். கைலாசத்தில் கணநாதராக இருந்தார், கணங்களுக்கு தலைவராக இருந்தார். ஒரு நாள் பூ பறிக்க போனால் அனந்தனை சுனந்தனைன்னு பார்வதியோட 2 சிஷ்ய பொண்ணுங்களை பார்த்து லவ் வந்துச்சு. அப்போ சிவபெருமான் அவங்கள கூப்பிட்டு, நீ உலகத்தில் போய் கல்யாணம் கட்டின்னு அனுபவிச்சுட்டு வா. ஏன்னா தேவலோகத்தில் ஒளி உடம்பு தான் இருக்கும், இந்த மாதிரி சாப்பிட்ற சாணி போடுற உடம்பெல்லாம் கிடையாது. ஒரு ஐயோங்கிறார், நான் தக்க தருணத்தில் உன்னை தடுத்தார் கொள்வேன்னு சொல்கிறாரு. உலகத்தில் பிறக்கிறார். சாமி மேலேருந்து பார்க்குறாரு, இவர் ஐயர் புள்ளியாக பிறந்திருக்காரு, இவருக்கு வசதியெல்லாம் கம்மியாக இருக்கும்னா அந்த நாட்டினுடைய குறுநில மன்னன் நரசிங்க முனையாரையர்னு ஒருத்தன் ரோட்டில் போகிறப்போ இந்த குழந்தைய பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது, நான் வளர்த்துக்கிட்டுமான்னு அவங்க அப்பா கிட்டேருந்து கூட்டின்னு போய் வளர்த்துக்கிறாரு. அப்போ கல்யாணத்துக்காக திருவண்ணூரில் உட்கார வைக்கிறாங்க. சிவபெருமான் ஒரு வயதான கணவராக வந்து, நீ எனக்கு அடிமை, இந்த பொண்ணை கட்டிக்க முடியாது அப்படின்னு. பிராமணர்கள் எப்பயாவது அடிமையாக வாங்கலான்னு பாருன்னு ஓலையை காட்டுறாரு. அவங்க பஞ்சாயத்துக்காரங்கெல்லாம், ஆமாம் இது வந்து எங்கள் தாத்தா கையெழுத்து தான் அப்படின்னுறாங்க. கல்யாணம் நின்று போகுது. அதனால் கல்யாணத்தை தடுத்துட்டு என் பின்னால் வான்னு கூட்டின்னு போகிறார். திருவண்ணைநல்லூர் கோயிலுக்குள்ளே போகிறாரு. போயிட்டு இந்த சிவலிங்கத்துக்குள்ளே மறைஞ்சிட்டு, பித்தா என்று எம்மை சொத்தமிழால் பாடுக அப்படிங்கிறார். ஏன்னா இவர் முதல்ல அவனை பார்த்து பைத்தியம் திட்டினார் இல்லையா, அதனால் பித்தா பித்தான்னு திட்டினார். இப்போ பித்தா பெரிசூடி பெம்மானே அருளாலான்னு பாட்டை பாடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆக வேண்டியது இருக்கு இல்லையா, திருவாரூர்கிட்ட ஒரு பண்டாட்டி அங்கே இருக்கான், சங்கிலி நாச்சியார். இன்னொரு பொண்ணு கைலாசத்தில் பார்த்தா இல்லையா, அவர் பறவைன்னு இங்கே ஒரு கிராமம் இருக்குது திருவொத்தியூர் பக்கத்தில், அங்கே பிறக்கிறான். இந்த கல்யாணம், அதனால் கண்ணு போகிறது, போய் சத்தியம் பண்ணது, கம்பன் எம்மானை பாடி கண் பெற்றவாருன்னு காஞ்சிபுரத்தில் ஒரு கண்ணு கிடைக்கிது, திருவாரூரில் 2வது கண்ணு கிடைக்கிது. அதுக்கப்புறம் கடவுளுக்கு ஃப்ரெண்ட் மாதிரி அவர், பணம் கேட்டால் பணம் கொடுப்பார் சிவபெருமான், சாப்பாடு கேட்டால் இதான் 4 வீட்டில் போய் கொண்டு கொடுக்குறேன், மழைப்பள்ளி சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லுவார். பொண்ணு கேட்ட பொண்ணு இப்படி அவர் வாழ்நாள் பூரா இருக்குது. எல்லா அனுபவங்களும் முடிஞ்ச பின்னால், நான் உனக்கு வெள்ளை யானை அனுப்புகிறேன், அதில் ஏறி நீ கைலாசத்துக்கு வந்துடுன்னு சொன்னார். இதுதான் ஷார்ட் சுந்தரமூர்த்தி நாயனுடைய வாழ்க்கை வரலாறு. அவர் எங்கே இருந்தார்? கைலாசத்தில் இருந்தார். பூமிக்கு தன்னுடைய அனுபவங்களை நுகர்வதற்காக வந்தார். கடவுளுக்கும் அவருக்கு இருக்கிற கான்ட்ராக்ட் எப்பயும் இருந்துக்கிட்டு தான் இருந்தார். அண்ட் அவர் மாத்திரம் இல்லை, அவரை நம்பி இருந்த சேரமான் பெருமாள் நாயனாரும் இவரால் குதிரை மேலே ஏறிக்கிட்டு காசிக்கு இதுக்கு போயிடுறார், கைலாசத்துக்கு.
ஔவையாரும் பிள்ளையாரை கும்பிட்டுன்னு இருக்கா. பிள்ளையாரே அவங்கெல்லாம் போகிறாங்களேன்னா இருன்னு பூஜை முடிச்ச உடனே பிள்ளையார் தூக்கி அடிக்கிறாரு. இவங்களுக்கு முன்னால் அந்த அம்மா கைலாசத்தில் போய் நிற்கிது. இப்படி எத்தனையோ அன்பர்களுடைய வரலாறுகளாக இருக்குது. கடவுளை இவன் வேலை வாங்குறானே இந்த மாதிரி தன்னுடைய மனைவி கிட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இவரை பிடிக்காத ஒரு ஆள் இருப்பான். அவனுக்கு தீராத வயிற்று வலி கொடுத்து கலிக்காம நாயனார்னு பேர். அந்த வயிற்று வலி நல்லா ஆகுனா சுந்தரர் கையில் திருநூறு வாங்கிக்கோன்னு சொல்கிறது. அது மூலமாக அவங்க 2 பேரையும் நீங்கள் 2 பேரும் என்னுடைய அடியவர்கள் தான் உணர்த்துறது. இப்படி விதவிதமான அனுபவங்களெல்லாம் கொடுக்குறாரு. இது ஃபஸ்ட்டு. நான் 1984 சேஷாதிரி சாமியுடைய தியான மண்டபம் திறக்கிறதுக்காக திருவண்ணாமலை கூப்பிட்டாங்க. சண்முக சிகாமணின்னு ஒரு அறநிலையத்துறை செக்ரட்டரி இருந்தார். அவர் தான் என்னை கூட்டின்னு போனார். அப்போ தான் நான் வந்து ராம் சரத்குமார் சாமியை பார்க்க போகிறேன். அப்போ இப்போ இருக்கிற ஆசிரமத்தில் இல்லை, அந்த தேரடின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோயிலுக்கு நேர் இதில் அந்த இடத்துல ஒரு மூத்திர சந்தில் இருந்தார். நான் அவர்கிட்ட போனேன். அவர் போன உடனே எதிர் உட்கார சொன்னார். முதல்ல வந்து என்னை ஒரு சுற்றுன்னு அவர் நடுவில் நின்றுக்கினார். நான் 3 சுற்றினேன். ஒரு தடவை தானே சுற்றுனேன். ஐ ஹவ் ஸோ மச் சென்ஸ் அப்படின்னேன். அவர் மயசான ஐ டெல் யூ யூ நோ சென்ஸ் அப்படின்னார். அவர் எதிர் உட்கார சொன்னார். சுந்தரனார் கதையெல்லாம் ஃபுல்லாக சொல்கிறார். சொல்லிட்டு சிவசங்கரா, you know you are Sundaramurti Nayanar in your previous birth and this is the time when God has to take control of you again அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அதுக்கப்புறம் யூ ஆர் சாண்டிங் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் as ஆதி சங்கராச்சாரியா. ஸோ இன் திஸ் பர்த் ஆல்சோ யூ பிகம் கோவிந்தா, கீப் சாண்டிங் மை ஃபாதர்ஸ் நேம் அண்ட் கீப் டூயிங் மை ஃபாதர்ஸ் ஒர்க் அப்படின்னார். இது என்னுடைய ஃபஸ்ட்டு என்கவுண்டர் வித் ராம் சரத்குமார் சாமி. அப்போ நாம் சுந்தரமூர்த்தி நாயனாராக இருந்தோங்கிறதும், அது திருவண்ணாமலையில் வச்சு அந்த சாமி நமக்கு ஃபுல் கதை சொல்லி இது பண்ணுறதும், நம்ம ஆதிசங்கராக இருந்தோம் அதுவும் அந்த சாமி அங்கே வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்முடைய திருவண்ணாமலையில் நடந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸஸில் வர்ற விஷயங்கள். இப்படி எத்தனையோ பெரிய உலகத்தில் நாம் எடுக்கிறோம். ஆனால் அதனுடைய விட்டக்குறை தொட்டக்குறை. இப்போ சுந்தரர் சாதாரண ஆள் இல்லையா? சுந்தரர் சாதாரண ஆள் இல்லை. ஒரு நாளைக்கு எப்பயும் புளித்தோலை அரைக்க சேர்த்து இப்போ ஒரு உட்காந்து இருக்கிற சாமி எப்படி இருப்பார்னா, ஒரு கல்யாணம் அலங்காரம் பண்ணுறாங்க சிவனுக்கு. அவர் தான் எப்படி இருக்கும்னு பார்க்கணுன்னு அங்கே பார்க்குறாரு தண்ணியில், மானசரோவரில். அவர் அழகாக தெரிஞ்ச உடனே சுந்தராவா அப்படிங்கிறார். ஸோ சுந்தரர் வேற அல்ல, சிவன் வேற அல்ல. தன்னுடைய நிழலை அப்படியே மேலே வருதா. அவரை தான் ஆளாள சுந்தரர் கட்டை பிடிச்சி விஷம் போகாமல் பண்ணதுனால ஆளாள சுந்தரர் கைலாசத்தில் இருந்தார். இது சுந்தரடிக்குது. அப்போது சுந்தரன் சிவபெருமானும் வேறு வேறு இல்லை இல்லையா? சிவனுடைய நிழல் தான் சுந்தரருங்கிறது. நார்மலாக 4 நிலைகள் இருக்குது. ஒன்று சாலோகம், அடுத்தது சாமீபம், 3வது சாரூபம், 4வது சாயுஜ்யம். ஸோ கடவுளுடைய ஏதோ ஒரு உலகத்தில் கடவுளோடையே இருக்கிறது இல்லையா, எ மெம்பர் ஆஃப் த ஃபெட்டர்னிட்டி, அதுதான் சாலோகம். அந்த உலகத்தில் ஒரு மெம்பர்னு அர்த்தம். அதுக்கடுத்து நம்ம ஏதாவது நல்ல வேலை செஞ்சு இந்த பவர் சென்டருக்கு நெருங்குறோம். அந்த மாதிரி வந்துட்டாக்கா அதுக்கு சாமீபம்னு பேர். சமீபமாக நெருங்கி விட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு வேலை சொல்லணும், அங்கே போய் பழம் கொடுத்துருவா, இவங்களுக்கு கொடுத்துருவா, ஏதாவது வேலை சொல்லணும். அப்போ யார் அங்கே சீஃபோ அவருடைய சார்பாக நாம் போய் வேலை செய்கிறோம். அப்போ அவருடைய ரூபமாகவே அப்படின்னு அர்த்தம், சாரூபம். இந்த வேலை முடிஞ்ச உடனே நீ திருப்பி வந்து தான் ஆகணும், அதுக்கு சாயுஜ்யம்னு பேர். அப்போ கைலாசத்தில் இருந்தவர் இந்த உலகத்துக்கு வர்றாரு. முதல்ல இருந்து சாலோகம், அதில் அந்த ஆழகால விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணி கடவுளுக்கு நெருங்கிறாரு. அதனால் பூமியில் கடவுளுக்கு வேலை செய்கிறதுக்காக வராரு, அது சாரூபம். அது முடிஞ்ச உடனே வெள்ளையாணி அனுப்பிச்சு கடவுள் எங்கிட்ட வந்துருன்றாரு, அது சாயுஜ்யம். இதுதான் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாருக்கும். அதனால் நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட இருக்கிறவங்க தான், இருந்தவங்க தான். ஏதோ சில அனுபவங்கள் நமக்கு பெண்டிங் இருக்குது, அதுக்காக இந்த பூமியில் பிறக்கிறோம். ஏன்னா இந்த பூமியில் தான் இந்த ஃபிசிக்கல் பாடி இருக்குது, மெய்வாய் கண்மூக்கு செவியெல்லாம் இருக்குது. அந்த அனுபவங்களை அனுபவிப்பதற்காக தான் பிறந்திருக்கும். ஆனால் நீ கல்யாணம் கட்டிக்கிறதோ, குழந்தை பெக்கிறதோ, வேலை செய்கிறதோ, சம்பாதிக்கிறதோ, தான தர்மம் பண்ணுறதோ எல்லாமே நீ வச்சிருந்த பழைய வாசனைகள். அதனால் எதையும் நீ தவிர்க்க முடியாது. அதனுடைய போக்கள் எல்லாத்தையும் விட்டுடு. இதெல்லாம் கழிக்கிற வரைக்கும் நீ திருப்பியும் மேலே போக மாட்டேன். கழிச்சிட்டா கடவுளே உன்னை கூப்பிட்டுக்குவார், அவர் உன்னை திருப்பியும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டுவார். இவ்வளோ தான் வாழ்க்கை. ஸோ வி ஆர் கம்மிங் இன் ஏ ஃபிசிக்கல் திஸ் பயாலஜிக்கல் பாடி to finish our vasanas. Otherwise we are always in the
ஸ்கந்தலோகா ஆர் வைகுண்டா ஆர் கைலாசம் ஆர் சிந்தாமணி கிரகம் எங்கேருந்தோ நம்ம வந்திருக்கோம். அம்பாள் குட்டியோ சிவங்கிட்டியோ பெருமாள் கிட்டியோ முருகன்கிட்டியோ யார்கிட்ட இருந்தோ வந்திருக்கோம் இந்த உலகத்துக்கு. இது நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த உலகத்தில் எந்த அனுபவத்தையும் அவாய்ட் பண்ண மாட்டோம். அதனுடைய போக்கில் கூட இருந்தால் போகுது. இப்போ நான் கோயிலில் உட்காந்துக்கிறேன், என்ன சாப்பிட்டேன், தயிர் வடை சாப்பிட்டேன், பாட்டு கேட்டேன், அண்டு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கோம். எல்லாம் நல்ல விஷயம் தானே, இதில் என்ன கெட்டது இருக்குது? எங்கேயோ சமுத்திர கடையில் உட்காந்து மணலில் புழுக்க பொறுக்கிறதுக்கு நல்ல வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ பி ஹாப்பி தட் யூ ஆர் மார்ச்சிங் இன் த ரைட் ட்ராக். உனக்கு ஆஸ் அண்ட் ஆலாங் யுவர் அசஸ்மெண்ட் அபவுட் யூ இஸ் எ செல்ஃப் எஸ்டீம். நம்ம கரெக்டான வழியில் இருக்கோன்னு உனக்கு எப்போ நம்பிக்கை இருக்கோ அப்போ எதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. யூ ஆர் இன் த ரைட் ட்ராக், அவ்வளோதான். அதனால் எல்லா அனுபவங்களும் நல்லது தான். அதனுடைய போக்கில் விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு பேர் தான் வாழ்க்கை. நம்ம எல்லாருமே டிவைன் தான். இப்போ நான் ஏதோ என் கதையெல்லாம் சொல்லின்னு இருக்கேன்றதுனால நீ ஏதோ உருப்படாத ஆளுன்னு நினைக்க வேணாம். நீயும் எல்லாம் அங்கே தான் இருந்திருக்க, எங்கேயோ மேலே இருந்திருப்ப. பெரிய போஸ்ட்டில் இல்லைன்னா சின்ன போஸ்ட்டில் இருந்திருப்ப, அவ்வளோதான். ஏதோ ஒரு போஸ்ட்டில் அந்த உலகங்களில் நீ இருந்திருப்ப. இந்த பூமிக்கு வந்திருக்க அனுபவி, அவ்வளோதானே. வி ஹவ் ஆல் met already and we are meeting again here. So everything is right in its own place. சுந்தரர் கதை இதுதான், ஆதிசங்கர் கதை இதுதான். நான் என்னவெல்லாம் பிறந்தேன் உலகத்தில்ன்றதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால் என்னால் சொல்ல முடியுது. அதுதான் ஞானம். உனக்கு இன்னும் தெரியல நீ என்னவா இருந்தன்றது தெரியல. உன்னை நீ இப்போ இருக்கிற முனுசாமியோ கோவிந்தசாமியோ கண்ணாத்தாவோ நினச்சி நீ ஏமாந்துன்னு இருக்க. இது நீ இல்லை, நீ யாரோ. அந்த யாரோவை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் செல்ஃப் ரியலைசேஷன். செல்ஃப் ஷுட் ரியலைஸ் வாட் இட் வாஸ் ஆர் ஹூ இட் வாஸ். செல்ஃப்னா நாம் நமக்கு என்னவா இருந்தோன்னு தெரிஞ்சிக்கிற வைபவம், அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் தான் ஞானம் என்பது. அது என்றைக்கு வந்துடுச்சோ அன்றைக்கி உன்னை விட்டுற மாட்டாங்க. உனக்கு ஞானம்லாம் கொடுத்ததே உனக்கிட்ட வேலை வாங்கிறதுக்கு தான். உன்னை எல்லாம் படிக்க வச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கிட்டு வீட்டுக்கு போக சம்பளம் கொடுத்துட்றேன்னு சொல்லுவாங்க. 2 நிமிஷம் ஏதோ ஒரு வேலை வாங்குவாங்க. அந்த வேலையை நீ எப்படி செய்கிறேங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உனக்கு ப்ரமோஷன் டிமோஷன் ஏதாவது கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி எந்த சாமியாராக இருந்தாலும் சரி, அவன்லாம் கூட புண்ணியாத்மா தான். இல்லைன்னா அவனுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்காது இல்லையா. அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் யோக்கியனாக இருந்தான்னா அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். தப்பு பண்ணான்னா அந்த என்றைக்கு அவனை டிஸ்மிஸ் பண்ணுறாங்களோ பண்ணுவாங்க. அடுத்த பிறவின்னு வர்றபோது இல்லை அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு வர்றபோது அவனை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஹி ஹஸ் ஃபெயில்டு இன் த மிஷன் கிவன் டு ஹிம். ஸோ நீ ஜாக்கிரதையாக இருந்தியானா மேலே மேலே போயிட்டே இருக்கலாம். இப்போ நான்லாம் சாதாரண நிலையில் தான் வந்தேன், ஆனால் இன்றைக்கி ரொம்ப மேலே போயிட்டேன். ஏன்னா எனக்கு முன்னால் லைனில் இருந்தானுங்கல்ல, அதனால் சாமிக்கு எல்லோரும் ஃபெயில். அதனால எங்கேயோ நம்ம பின்னால் இருந்தோமா நம்ம முன்னால் வந்தோம். இப்படி எவ்வளோ இருக்குது விஷயத்தில். அதனால் அதனுடைய போக்கில் கூடு. கோடிசாமி இருந்தார், அவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு போகிற போதே அவர் சொன்னார், தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம், நீ சிவன் நீ பெருமாள், உலகம் பூரா போகட்டும், ஜனங்களுக்கு நல்லது செய்யட்டும் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு அக்கேஷனலாக அலெக்சித்தர்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப பெரிய ஆள். ஸோ அவர் நான் உட்காண்டிருக்கோம். இப்போ அவர் கையில் 2 புக்கு இருக்குது. கபீர்தாசருடைய வாழ்க்கை வரலாறு, ராமகிருஷ்ணருடைய இது ராமகிருஷ்ணரா இல்லைப்பா, கோடிசாமி கிட்ட நானும் உட்காந்துருந்தா அவர் உட்காந்துருந்தார். அவர் கையில் காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணா தான். அப்போ இவர் எதுவும் கேள்வி கேட்குறாரு. கோடிசாமி அவர் கையில் இருக்கிற புக்கை வாங்கியும் அவர் எந்த கேள்வி கேட்குறாரு அதுக்கு அந்த பேஜில் பதில் இருக்குது. இப்படியே 1 hour 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதான உடனே அலெக்சித்தர் கோடிசாமியை கேட்குறாரு, சுவாமி வாட் இஸ் மை ரோல் அப்படிங்கிறார். அலெக்சித்தர் ஆகி அவர் உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்காரு. அப்போ அவர் சொல்கிறார், நீங்களாம் ரிஷிகால் சித்தர்கள் தாத்தாக்கு சப்போர்ட்ன்றார். சிவசங்கர் பாபா இந்த உலகத்தில் ஒரு பர்பஸோடு வந்திருக்காரு. இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள்லாம் ரிஷிகளாக சித்தர்களாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறீங்க. தாத்தா தான் தாத்தா மகாவிஷ்ணு அப்படின்னு, இவர் மகாவிஷ்ணு, இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு. அதனால் எல்லாம் உலகம் பூராவும் வந்திருக்கு. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவரும் பெரிய போஸ்ட்டுக்கு வர வேண்டிய ஆள் தான், சாதாரண ஆள். பெரிய மில்லு ஒன்றுடைய பிள்ளை அவர். ஆனால் அவர் எல்லாத்தையும் விட்டு சும்மா ஒரு இது இடுப்பு வரைக்கும் ஒரு துண்டை கட்டிக்கின்னு ஒரு கட் பண்ணின்னு போட்டுன்னு கையில் ஒரு ஜுவல்ல கையில் காலெலாம் வச்சுக்க மாட்டார். அப்படி ஒரு பயங்கரமான ஆள் அவர். இந்த நடராஜ் சர்மா நாடில் வந்தது, நீ 7 வருஷம் வீணாக்கிட்ட, இன்னும் 7 வருஷம் இருக்குது, உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் புக்காக எழுதணும்
அப்படின்னு அவர் எழுதலை. அவருக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. அண்ட் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவார் அவர். அதாவது ஏதாவது அவருக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா கூட அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னுவார். அண்ட் காலெலாம் கையில் வச்சுக்கவே மாட்டார். ரொம்ப பெரிய நிலை வருது. நான் அவரை தேடி எங்கேயோ எல்லாம் போனேன். குல்லு மணாலி, இமாச்சல் பிரதேஷ்லாம் போனேன். எல்லா ஆசிரமத்திலும் கேட்டேன். சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தது உண்மை தான், இப்போ அவர் இல்லை, அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஏதோ பேப்பரில் சின்னதாக ஒரு அபிச்சுவரி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோன்னு தெரியல. அவர் எத்தனையோ மடத்தில் பெரிய பெரிய சாமியாருங்க வடநாட்டில் சொன்னாங்க, நீ வந்து சும்மா இங்கே எனக்கு அசிஸ்டண்ட் மாதிரி இருந்துக்கோ, மடத்தை நீயே பார்த்துக்கோ. ஏன்னா அதில் ரொம்ப விஷயம் தெரிஞ்சாள். அவருக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. அடுத்த வேளை சாப்பாட்டு கூட அவர் வந்து எதுக்குன்னு எடுத்து வச்சுக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் இருந்த மகான்கள் இருக்காங்க. நிறைய இடங்களுக்கு அவர் என்னை கூட்டின்னு போயிருக்காரு. இங்கே திருவண்ணாமலை பக்கத்தில் அவளூர்பேட்டை மங்கலம்னு ஒரு இடங்கள், அங்கே கருமாரிப்பட்டின்னு ஒரு இடத்துல ஒரு சாமியார் இருந்தார். அவர் திருவண்ணாமலை மலை சுத்தத்துக்கு போனவர் திடீர்னு ஒரு நாள் வந்து வீட்டு திண்ணை மேலே உக்காந்துட்டார். ஒன்றுக்கு போக மாட்டார், ரெண்டுக்கு போக மாட்டார், சாப்பிட மாட்டார், ஒன்றும் இல்லை, அப்படியே திண்ணை மேலே உட்காந்துன்னே இருப்பார். இத்தனைக்கு அவர் ஒய்ஃபு 2 பசங்கள்லாம் இருந்தாங்க. அவ்வளோ பெரிய நிலை. இவருக்கு அவர் இந்த விட்டக்குறை தொட்டக்குறை இல்லையா, அதனால் இவர் அவரை பார்த்துருக்காரு. அதனால் என்னை கூட்டின்னு போனார். அதே சாமியார்கிட்ட கூட்டின்னு போனார். அந்த சாமியார்கிட்ட அவர் நாகாலெலாம் இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கும். ஜடை 3 சடை 3 இந்த இடத்துக்கு போகும். ஸோ என்னை கூட்டின்னு போனார். அப்போ அந்த சாமியார் இருக்கார் இல்லையா, அவர் எல்லாம் இந்த கிராமத்து பாஷை தான் பேசுவார். யாருன்னா கிராமத்துக்காரங்க தானே அவங்ககிட்ட மேக்ஸிமம் போவாங்க. போய்ட்டு சாமி கிணறு வெட்டினேன் தண்ணி வரல அப்படின்வாங்க. தென்னை மரத்தில் பூத்துன்னா குலுங்குது, போ நக்கி நக்கி குடி அப்படின்வார். அதே மாதிரி யாருன்னா வந்து பணம் இல்லை சாமி அப்படின்னா, மல்லிகைப்பூ பூத்துக்குது கொண்டையில் வச்சுன்னு குலுக்கு அப்படின்னா, இப்படி தான் பேசுவார். மல்லிகைப்பூன்னா துட்டு சித்தர்கள் பார்த்து. நான் போனேன், எனக்கு என்ன வேணும்னு தெரியாதான்னு. என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு என்ன வேணும்னு தெரியாதான்னு. அங்கே போய் உக்காரு அப்படின்னார். அவருக்கு எதிரில் என்னை உட்கார சொன்னார். ரொம்ப நேரம் கழிச்சு வாடினார். நீ சிவயோகம் கேட்ட, உன் நெஞ்சத்தில் பஞ்சாமிரத்தை தடை விட்டேன், போய் நக்கி நக்கி தூண்டு நீர் அப்படின்னார். அந்த மாதிரி பெரிய நிலை வருது. ஓகேவா, இறந்துட்டாருன்னு வச்சுக்கோ. அவர்கிட்ட வையாபுரின்னு ஒரு ஆள் போனார். அப்போ நான் அவர் சொன்னார், எங்கிட்ட நீ என்ன பண்ண போகிறாரு, நான் கிராமத்தில் உக்காந்துக்கிறேன், மெட்ராஸுக்கு போய் சிவசங்கர் பாபா கிட்ட தொண்டு செய்யணும். அவர் மண்ணடிக்கு என்னை தேடி வந்து என்னை பற்றி ஒரு புக்கு கூட எழுதினார். இருக்கா, என்னை பற்றி ஒரு சின்ன புக்கு எழுதினார் அவர். சாமி அனுப்பிச்ச ஆள் வையாபுரின்னு பேர். இது மாதிரி உலகம் பூரா இருக்காங்க மகான்கள். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு வளர்ப்பு, பிறப்பு, படிப்பு, அறிவு, அனுபவம் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் அவங்களால தொண்டு செய்ய முடியும். அதாவது அருள்ன்றது வேற, இந்த உலகத்துக்கு தொண்டு செய்யறதுக்கு கடவுளுக்கு உள்ள அனுபவங்கள், அதனுடைய எக்ஸ்போசர்ன்றோம் இல்லையா, அது வேற. ஸோ வெறும் அருளை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. படிப்பறிவும் அனுபவமும் தேவைப்படும். அப்போ தான் நம்மக்கிட்ட வர்றவங்க ஒரு புள்ளி போட்டால் நம்ம கோலம் போட்டுடலாம். அவனுக்கு என்னன்றது அவன் சொல்கிறதுக்கு முன்னே நமக்கு தெரியும். எல்லாத்தையும் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். உலகத்தில் நல்லது என்ன, கோர்ட் என்ன, கேஸ் என்ன, குடும்பம் என்ன, பிள்ளை குட்டிங்க என்ன, பொண்டாட்டி என்ன, எல்லாம் வீடு கட்டினது என்ன, பிஸ்னஸ் பண்ணது என்ன, எல்லாம் தான் பார்த்து வச்சுக்கிறேன்ல. அதனால் அவன் வாய்த்திறக்கிறதுக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும். அவனுக்கு என்ன பிரச்சனை, அது எப்படி சால்வ் ஆகும்ன்றது நமக்கே தெரிஞ்சிடும். இல்லைன்னா விட்டு போகிறாள்ல. பண்டரி வாசனடி எங்கள் பாண்டுரங்கன், பக்த விசுவாசனடி எங்கள் பாண்டுரங்கன், அண்டமெல்லாம் படைத்த வண்டி எங்கள் பாண்டுரங்கன், அரவிந்த நேத்திரனடி எங்கள் பாண்டுரங்கன், பண்டரி 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 வாசனடி எங்கள் பாண்டுரங்கன், பக்த விசுவாசனடி எங்கள் பாண்டுரங்கன், மக்கள் குறை தீர்த்திடவே எங்கள் பாண்டுரங்கன், மானிடனாய் வந்தானடி எங்கள் பாண்டுரங்கன், மனங்களை படித்திடுவான் எங்கள் பாண்டுரங்கன், மனங்களை படித்திடுவான் எங்கள் பாண்டுரங்கன், மமதையை தகர்த்திடுவான் எங்கள் பாண்டுரங்கன். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே,
அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பர. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.